Dear students, next one. இரண்டாம் வகைக்கெழு சோதனை செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்ப்போம். பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் f of x ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கட்டும். f of x is the given function. அந்த ஃபங்க்ஷனுக்கு f dash of x கால்குலேட் பண்ணி கிடைக்கக்கூடிய 0 க்கு f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணி 0 க்கு ஈக்குவேட் பண்ணி கிடைக்கக்கூடிய x ஓட வேல்யூ தான் கிரிட்டிக்கல் நம்பர்னு சொல்லுவோம். நிலை புள்ளிகள். X equal to some value, we will get some value. ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கும். That is called critical number. Critical number. நிலை புள்ளிகள் அப்படினு சொல்லுவோம். இந்த நிலை புள்ளிகளை f dash of x ல போட்டோம்னா போட்டு f dash of x க்கு பதிலா c போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா equal to 0 கிடைக்கும். காரணம் என்னன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண x ஓட வேல்யூ திருப்பி f dash of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் அந்த x க்கு வேல்யூவை கால்குலேட் பண்றோம். திருப்பி அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0 தான் கிடைக்கும். So f dash of c equal to 0. f dash of x find out பண்ணனும், f double dash of x find out பண்ணனும். given function க்கு f dash of x find out பண்ண முடியணும், f double dash of x find out பண்ண முடியும். ரெண்டும் find out பண்ண முடியும். ஏதாவது ஒன்னு தான் find out பண்ண முடியும்னா கால்குலேட் பண்ண முடியாது. சோ ரெண்டுமே find out பண்ணனும். f dash of c equal to 0 வரணும். அடுத்து f double dash of c less than 0 இருந்தா லோக்கல் மேக்ஸிமம். அதாவது இடம் சார்ந்த பெருமம். இடம் சார்ந்த பெருமம். f double dash of c greater than 0 னா local minimum. அதாவது இடம் சார்ந்த குறுமம் அல்லது இடம் சார்ந்த குறுமம். இடம் சார்ந்த சிறுமம். ஓகே. f double dash of c equal to 0 னா no information. அதாவது அது வந்து இடம் சார்ந்த பெருமமும் இல்ல, இடம் சார்ந்த சிறுமம் மதிப்புன்னு சொல்லாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா திருப்பி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்க்கு போய்டும். போய் அது என்ன வருதோ அதை வச்சு பெருமமா சிறுமமா அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிரோம். இதுல என்ன தெரிய வேண்டியதுன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு f dash of x, f double dash of x ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியணும். f double dash of c less than 0 னா லோக்கல் மேக்ஸிமம். f double dash of c greater than 0 னா லோக்கல் மினிமம். f dash of c equal to 0 னா நோ இன்ஃபர்மேஷன். நம்ம அத என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்க்கு போய் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ ஒரு சிம்பிள் क्वेश्चन. எக்ஸாம்பிள் 7.59 f of x equal to x power 4 plus 32x என்ற சார்பின் இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளை காட்டுங்க. Find the local extrema. Local extrema. That's all. ஒரு சிம்பிள் क्वेश्चन தான். இப்போ f dash of x கால்குலேட் பண்றேன். f dash of x என்ன கிடைக்கும்? x power 4 க்கு 4x power 3 plus 32x க்கு 32 into 1. இப்போ இதல நீங்க 4 வெளியில எடுத்துட்டீங்கன்னா x cube plus 8 இப்படி. இப்போ f dash of x equal to 0 க்கு ஈக்குவேட் பண்ணிடுறேன். 4 into x cube plus 8 equal to 0. 4 not equal to 0. Therefore x cube plus 8 equal to 0. x cube equal to minus 8. x equal to minus 2. அல்லது x cube equal to minus 2 the whole cube. Therefore x equal to minus 2. x ஓட வேல்யூ minus 2. இப்போ f double dash of x கால்குலேட் பண்றேன். நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்ல என்ன சொல்லியிருந்தோம்னா f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணனும், f double dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இதான் கிரிட்டிக்கல் நம்பர் c equal to minus 2 கிரிட்டிக்கல் நம்பர். நிலை புள்ளி. ஓகே. f double dash of x calculate பண்றேன். that 4 into x cube க்கு 3x square 8 க்கு 0 equal to 12x square. இதான் f double dash of x. செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்ல என்ன சொல்லிருந்தோம்னா f double dash of x f double dash of c greater than 0 னா local minimum. f double dash of c less than 0 னா local maximum. சரி, இப்போ c ஓட மதிப்பு -2. f double dash of x இங்க இருக்கு. f double dash of -2 கால்குலேட் பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும்னா 12 into -2 the whole square equal to 12 into 4 equal to 48. இது greater than 0. So greater than 0 னா local minimum. So local minimum. இடம் சார்ந்த சிறுமம். இடம் சார்ந்த சிறுமம் local minimum.
சரி, இப்போ என்ன கேட்டிருக்குன்னா இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. லோக்கல் மினிமம் இடஞ்சார்ந்த எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸ் கேட்டிருக்கு. அப்போ when x equal to -2 f of x என்ன கிடைக்கும்னு பார்க்கணும். f of -2 என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் நான் f of x எழுதிக்கிறேன். f of x equal to x power 4 plus 32x. f of -2 equal to -2 the whole power 4 plus 32 into -2 equal to 16 plus 16 minus 64 equal to minus 64 16 8 48 minus 48 less than 6 இது வேண்டாம் minus 48. so சிறும மதிப்பு local minimum point -2 comma minus 48. this is minimum point. okay, இது ஒரு simple question. இங்க இன்னொரு question பார்ப்போம். next example பார்ப்போம். next example என்னன்னா இதே question தான், கொஞ்சம் பெரிய क्वेश्चन இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். f of x equal to 4x power 6 minus 6x power 4 என்ற சார்பின் இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. find the local extrema for the function f of x equal to 4x power 6 minus 6x power 4. okay, same question but கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். சரி, இப்போ முதல்ல f dash of x கால்குலேட் பண்றேன். f dash of x கால்குலேட் பண்ணா 4 into x power 6 க்கு 6x power 5 minus 6 into x power 4 க்கு 4x power 3 that is equal to 24x power 5 minus 24x power 3 இதுல இருந்து 24x cube வெளியில எடுத்துட்டீங்களா, இதுல ஒரு x square இருக்கும். x square இதுல ஒரு -1 மட்டும் தான் இருக்கும். சோ இதை இன்னும் ஃபேக்டரைஸ் பண்ணிரலாம். 24x power 3 into x square minus 1 x minus 1 into x plus 1 அப்படினு ஃபேக்டரைஸ் பண்ணிரலாம். இப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம f dash of x equal to 0 ஈக்குவேட் பண்ணிரோம். 0 ஈக்குவேட் பண்ணா 24x cube into x minus 1 into x plus 1 equal to 0. அப்படினா x cube equal to 0 or x minus 1 equal to 0 or x plus 1 equal to 0. x equal to 0 or x equal to 1 or x equal to minus 1. இப்போ x க்கு வேல்யூ என்ன எல்லாம் கிடைக்குதுன்னா -1 0 1 இந்த மூணு வேல்யூ கிடைக்கும். ஓகே, அடுத்து f double dash of x கால்குலேட் பண்ணுவோம். f double dash of x கால்குலேட் பண்றதுக்கு இத பயன்படுத்திடுவோம். இந்த இருக்கு, இத பயன்படுத்துறேன். இதல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். 24 into x power 5 க்கு டெரிவேட்டிவ் என்னன்னா 5x power 4 minus 24 into x cube க்கு 3x power 2 equal to இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 20 5 12 120 x power 4 minus 72x square. சரி, x square. ஓகே, இதுல என்ன காமன் ஃபேக்டர் இருக்குன்னா 4 காமன் ஃபேக்டரா இருக்குமா? 4 அல்லது 24 காமன் ஃபேக்டரா இருக்கும். இது இந்த ஸ்டெப் வேண்டாம்னு நினைக்கிறேன். இது அப்படியே வச்சுட்டு 24 காமனா எடுத்துட்டு ஒரு x ஸ்கொயரை காமனா வெளியில எடுத்துறோம். 24 into x ஸ்கொயரை காமனா வெளியில எடுத்துட்டோம்னா இதுல 24 வெளியில போயிட்டு இதுல ஒரு 5x ஸ்கொயர் இருக்கும். 5x ஸ்கொயர் இருக்கும். சரி, 5x ஸ்கொயர் மைனஸ் இல்ல 24 வெளியில வந்துச்சு, x ஸ்கொயர் வெளியில வந்து 3. 120x power 4 minus 72x square இது இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் என்ன இருக்குன்னா critical numbers. These are all critical numbers. critical numbers மாறநிலை புள்ளி, நிலை புள்ளிகள்.
இந்த நிலை புள்ளிகளை போட்டு பார்ப்போம். f double dash of x ல போட்டு பார்ப்போம். at x equal to 0 f double dash of 0 என்ன வரும்னு பார்ப்போம். இந்த வேல்யூவை இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 120 into 0 minus 72 into 0 equal to 0. அடுத்தது at x equal to minus 1 f double dash of minus 1 என்ன கிடைக்கும்னு பார்ப்போம். 120 into minus 1 the whole power 4 72 into minus 1 the whole power 2 இது ரெண்டுமே பாசிட்டிவ் ஆயிரும் ஈவன் பவர் சரியா. இப்போ 120 minus 72 equal to இது 8 இது 4 48 greater than 0. At x equal to 1 f double dash of 1 equal to 120 into 1 power 4 minus 72 into 1 square equal to 120 minus 72 equal to 48. ரெண்டுக்கும் சேம் வேல்யூ தான் கிடைக்கும் greater than 0. ஓகே. அப்போ at x equal to minus 1 and x equal to 1 we will get local minimum. Local minimum. At x equal to 0 f double dash of c equal to 0 அப்படினா என்ன அர்த்தம்னா no information. No information. No information. எந்த தகவலும் இல்லை. எந்த தகவலும் இல்லைன்னா என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு போயிடும். அப்போ x equal to 1 minus 1 and 1 we get local minimum இடம் சார்ந்த சிரமம் இடம் சார்ந்த சிரமம் கிடைக்கும். சரி, இப்போ இந்த நோ இன்ஃபர்மேஷனுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்கணும். இப்போ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்ல இன்டர்வல் முதல்ல ஒரு கணக்கு பார்த்தோம். அந்த மாதிரி இன்டர்வல்ல இத பார்த்திரலாம். இன்டர்வல் இடைவெளி சைன் குறி கான்கேவிட்டி குழிவு குவிவு தன்மை. இப்ப பார்ப்போம் இந்த இடைவெளி எப்படி இருக்கும் அப்படின்னா முன்னாடியே போட்டிருந்தேன் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரை உள்ளதான் இன்டர்வல். இதுல நமக்கு 3 பாயிண்ட் இருக்கு. -1 0 1 இது -1 இது 0 இது +1. சோ இன்டர்வல் எப்படி கிடைக்கும்னா -∞ to -1 to -1 இது ஒரு இன்டர்வல். -1 to 0 இது இன்னொரு இன்டர்வல். அடுத்தது 0 to 1 இது தேர்ட் இன்டர்வல். ஃபோர்த் இன்டர்வல் 1, ∞. இப்படி 4 இன்டர்வலா கிடைக்கும். இப்போ இதுக்கு இடையில ஒரு வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் -2 இதை f of x ல போட்டு பார்க்கணும். f of x ல போட்டீங்கன்னா f of x equal to 4x power 6 minus 6x power 4. f of -2 போட்டோம்னா 4 into -2 the whole power 6 minus 6 into -2 the whole power 4. 4 into 4 வந்து 4 8 32 into 4 8 128 minus 6 into 32 equal to இது நமக்கு என்ன கிடைக்கும்னா பாசிட்டிவ் கிடைக்கும், பிளஸ் சைன் கிடைக்கும். இது சின்ன வேல்யூ தான், இது பெரிய வேல்யூ. சோ இங்க பாசிட்டிவ், இது பாசிட்டிவ். அடுத்தது
-1 to -2. அடுத்தது f of இந்த இடையில ஒரு வேல்யூ போட்டு பார்ப்போம். 0.5 1/2 4 into 1/2 the whole power 6 minus 6 into 1/2 the whole power 4. 1 minute. இது வந்து 2 into 8 64 sorry 64 mistake பண்ணிருக்கேன். 64 8 2 into 64 இது மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா 16 இது 1 14 24 25 மைனஸ் 12 இது 1 18 50 வருது. ஓகே லிசன். இப்போ இன்டர்வல் போட்டேன். இன்டர்வல் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி -1 0 1. இப்போ எத்தனை இன்டர்வல்ல டிவைட் ஆயிரும்னா 1 2 3 4 இன்டர்வல்ல டிவைட் ஆயிரும். நம்ம அந்த இதுக்கு இடையில உள்ள வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் -∞, 1 அதுல ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். -∞, -1 க்கு இடையில -2 அப்படிங்கற வேல்யூ எடுத்தோம்னா f of -2 f dash of -2 போட்டு பார்க்கணும். f dash of x எங்க இருக்குன்னா அந்த இருக்கு. that 24x cube 24x cube x minus 1 x plus 1 இதான் f dash of x. அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x க்கு பதிலா -2 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 24 into -2 the whole cube -2 x க்கு வேல்யூ -2 -1 -2 plus 1 24 into -2 the whole cube வந்து -8 இது -3 இது -1 எத்தனை மைனஸ் இருக்குன்னா மைனஸ் 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 மல்டிப்ளை பண்ணும்போது டோட்டலா நமக்கு என்ன சைன் கிடைக்கும்னா மைனஸ் சைன் கிடைக்கும். சோ மைனஸ் சைன். தென் -1,0 இந்த -1,0 க்கு இடையில நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கிறோம்னா -1/2 எடுத்துக்கிறேன். -1/2 எடுத்தாச்சுன்னா 24 into -1/2 the whole cube x க்கு பதிலா -1/2 -1 x க்கு பதிலா -1/2 plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 24 இது கேன்சல் பண்ணனும் கூட இல்ல 24 இது 1/8 இத சிம்பிளிஃபை பண்ணா -3/2 இத சிம்பிளிஃபை பண்ணா +1/2. இப்போ எத்தனை சைன் இருக்குன்னா ரெண்டு சைன் மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிடும். செகண்ட் உள்ளது பிளஸ் 0,1 கடையில திருப்பி +1/2 எடுத்துக்கலாம். +1/2 1/2 எடுத்தாச்சுன்னா இது x க்கு வேல்யூ 1/2 the whole cube கிடைக்கும். 1/2 -1 1/2 plus 1 இதுல இது பாசிட்டிவ் இது மட்டும் நெகட்டிவ் இது பாசிட்டிவ் டோட்டலா நமக்கு என்ன சைன் கிடைக்கும்னா மைனஸ் சைன் கிடைக்கும். அடுத்து 1,∞ ல 1,∞ இன்டர்வல்ல 2 ன்னு ஒரு வேல்யூ எடுத்தா இங்க -2 க்கு பதிலா இங்க +2 போடணும். 24 into 2 cube 2 -1 2 plus 1 இங்க எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. சோ இது பாசிட்டிவ். அப்போ இதுல கான்கேவ் டவுன் கீழ் நோக்கி குளிக்கும். இது கான்கேவ் அப் இது கான்கேவ் அப் மேல் குளிக்கும். இது கான் டவுன் இது கீழ் குளிக்கும். இது கான்கேவ் அப் மேல் நோக்கி குளிக்கும். So first derivative testல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் at x equal to 0 local minimum value நம்ம பார்த்துட்டோம். minimum value ஏற்கனவே சொல்லிட்டேன். minimum value is x equal to -1
x equal to -1 ல மினிமம் வேல்யூ என்ன கிடைக்கும்னா -2 கிடைக்கும். போட்டு பார்க்கலாம். when x equal to 1 f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா f of x equal to 4x power 6 minus 6x power 4 இத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா f of 1 equal to 4 into 1 power 6 minus 6 into 1 power 4 equal to 4 minus 6 equal to -2. இதே மாதிரி x equal to -1 போட்டானா இதே தான் கிடைக்கும். x equal to -2. So when x equal to 1 comma -1 minimum value equal to -2. x equal to 1 மற்றும் -1 இல் மீச்சர் மதிப்பு என்ன கிடைக்கும்னா -2. மீச்சர் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த x equal to 0 ல என்ன ஆகும்னா இந்த இடைவெளியில கான்கேவ் அப் கான்கேவ் டவுனா இருக்கும். சரிதானா? மீச்சர் மதிப்பும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, थैंक यू.